இந்த யூடியூப் சேனல் மூலமா பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பயிர்க்காக மட்டுமே தவிர இங்கு நாங்கள் யாரையும் பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கே பகிரப்படும் அனைத்தும் எங்கள் தனிப்பட்ட கருத்தாகும். பங்குச்சந்தையில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. சந்தை அபாயத்தை புரிந்து கொண்டு முதலீடு மற்றும் வர்த்தகம் செய்யும் முன் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரை அணுகவும். மேலும் நாங்கள் எந்த ஒரு பங்குகளை வாங்கவோ விற்கவோ பரிந்துரை செய்வதும் இல்லை. நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரும் அல்ல. வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் உங்கள் விஜயன். இது உங்கள் ஷேர் மார்க்கெட் தமிழ் சேனல். இந்த சேனல் மூலமா நீங்க நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது ஆட்டோமேட் பண்றது கூகுள் ஷீட்ல, அப்புறம் நிறைய ஸ்ட்ராட்டஜி கத்துக்கிறீங்க. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், ஃபாரெக்ஸ் எல்லாமே கத்துக்கிறீங்க. உங்களுக்கு ஃப்ரீயாவே நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லி தந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நிறைய நீங்க கத்துக்கணும் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற இந்த வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட விஜயன் டெக் அப்படின்ற ஒரு சேனலும் இருக்கு. அதுல போய் பார்த்துட்டு யூடியூப் ரிலேட்டடான விஷயங்கள் நிறைய சொல்லியிருப்பேன். ஸோ அதையும் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேயோட ரிப்போர்ட்டு, அதாவது மார்க்கெட்டோட ஃபைனலாக முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்குறோம். எக்ஸாக்டாக மேஜிக் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக இறங்கி வந்துச்சு. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அங்கேருந்து சூப்பரான ஒரு இறக்கத்தை கொடுத்து ஆல்மோஸ்ட் மேஜிக்கல் ஃபைனல் சப்போர்ட் லெவல் வரைக்கும் வந்திருந்தாங்க. இது லாஸ்ட் ஃப்ரைடேவோட டேட்டா. ஜூலை மந்த்து இந்த மாதத்தோட லிஸ்ட் ஆஃப் ஹாலிடேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் சாட்டர்டே சண்டே ஒரே ஒரு நாள் ஜூலை 17th வந்து மொஹரம், அன்னைக்கு வந்து மார்க்கெட் ஹாலிடேவாக இருக்கு. ஸோ மார்க்கெட் நியூஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து 0.27% டவுன், நிஃப்டி 0.14%, 0.14% டவுன், பேங்க் நிஃப்டி 0.89% டவுனாக இருக்கு. அண்ட் நிஃப்டி ஐடி கொஞ்சம் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு, மிட் கேப் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு, பிஎஸ்சி, எஃப்எம்சி, பிஎஸ்சி, இது பிஎஸ்சியில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ குளோபல் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாட்டான நெகட்டிவ்ல இருக்கு. அதாவது 0.12, 0.41, 0.7, இது ஒரு 1% கிட்ட ஆல்மோஸ்ட் வந்திருக்கு. டெக்னிக்கல் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, வெரி புல்லிஷ் கொடுத்துருக்காங்க. யூரோப்பியன் மார்க்கெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப ஒரு ஃபிளாட்டான ஒரு மூவ்மெண்ட் தான் இருந்திருக்கு. பட் வெரி பியரிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கிஃப்ட் நிஃப்டி ஒரு ஃபிளாட்டான க்ளோசிங், அண்ட் நிக்காய் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங், ஒரு மிக்ஸ்டு ஆஃப் ட்ரெண்டாக தான் மார்க்கெட் இருக்கு. ஸோ கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில் எல்லாமே, கோல்டு, க்ரூட் ஆயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ்னஸ் தான் காமிக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே வந்து டாப் கெய்னரில் யாரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிடிஎஸ்எல், சோலா ஃபினான்ஸ், C8, பாம்பே புர்மா, ஐஎல் ஃபினான்ஸு, பிரஜ் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் மகாநகர் கேஸு, கல்யாண் ஜுவல்லர்ஸ், இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் 5% மேலே அப் டு ஆம்பர் என்டர்பிரைசஸ் வரைக்கும் 5%, பாட்டா இந்தியா 4.94% வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டாப் கெய்னரில் இருந்திருக்காங்க. ஓகே, ஸோ டாப் லூசரில் யாரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்ரேஜ் ஃபிலிப்ஸு, அதுக்கப்புறம் சம்வர்த்னு ஒன்று, அப்புறம் பாலிகேப் இந்தியா. ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா -3% வரைக்கும் லாஸில் போயிருக்கு. ஐ மீன் நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? ஸ்பைஸ் இன்க்ரீஸ் அண்ட் வால்யூம் இன்க்ரீஸ் அப்படின்னு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவும் இல்லை. பிரைஸ் இன்க்ரீஸ், வால்யூம் டிக்ரீஸ் அதுலேயே ஒன்றும் இல்லை. பிரைஸ் டிக்ரீஸ், வால்யூம் இன்க்ரீஸ் அப்படின்னு பார்த்தாலும் அதிலே நோ டேட்டான்னு வருது. ஸோ இதெல்லாம் நோ டேட்டா. 52 வீக் ஹை கிட்ட என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராசிம் இருக்கு, இன்ஃபோஎஜ் இருக்கு, காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, ட்ரெண்ட் இருக்கு, சிடிஎஸ்எல் இருக்கு, பயோகான் இருக்கு, ரிலையன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 52 வீக்ஸ்க்கு ஹை கிட்ட இருக்கு. 52 வீக்ஸ் லோ கிட்ட எதுவுமே இல்லை. 52 வீக் ஹைக்கு நியர் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோநெட், ஃபெடரல் பேங்க், ஐசிஐசி, லம்பார்ட், டாக்டர் ரெட்டி, அசோக் லேலாண்ட், அல்ட்ராடெக், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹைக்கு கிட்ட இருக்கு. 52 வீக் லோக்கு கிட்ட என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கார்கோ லாஜிஸ்டிக் அண்ட் டாடா டெக்னாலஜி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 52 வீக் லோ கிட்ட இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் பிளாக் டீல் அப்படி பல்க் டீல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பல்க் டீல் ஒன்றும் இல்லை, பிளாக் டீல்ஸ் ஏதாவது இருக்கானா அதுவும் நோ டேட்டா அப்படின்றது. இன்சைடர் ட்ரேடிங் அப்படின்னு பார்த்தோம்னா சாம்பர் ஃபெர்டிலைசர் இருக்குது. அண்ட் ஒன்லி பையர்ஸ்னு பார்த்தோம்னா நிறைய ஸ்டாக்ஸ் வரும், பட் ரெண்டு தான் வந்திருக்கு. ஸோ ஒன்லி பையர்ஸ்னு பார்த்தோம்னா இது ரெண்டும் இருக்கு. ஒன்லி செல்லர்ஸில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் லோயர் சர்க்கியூட் ஸ்டாக்காக இருக்கும், எதுவும் இல்லை. சரி, நமக்கு மார்க்கெட்டு என்ன சொல்ல வருது இந்த எக்ஸ்பைரிக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதாவது ஆஸ் பர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் NSE வெப்சைட்ல இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பிரகாரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் வீக் எக்ஸ்பைரிக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,500 இருக்கிறது. ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட ரொம்ப பக்கத்தில் தான் 23,000 அப்படின்றது ஒரு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் லெவல் இல்லை. ஓகேங்களா? சரி, ஸோ இது வந்து ரொம்ப வைடர் டிஸ்டன்ஸ், அவ்வளோ பெரிய டவுன் வர்றதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24,000
அப்படின்ற இடத்துல ஒரு நல்ல அது ஒரு ரவுண்ட் நம்பர் இல்லையா, 24,000 அப்படின்றது ஒரு பிக் ரவுண்ட் நம்பர். ஸோ அந்த ரவுண்ட் நம்பரை வந்து அவ்வளோ சீக்கிரம் கீழே உடச்சு கீழே வர மாட்டாங்க, இல்லாட்டி கேப் டவுனில் ஓப்பன் ஆகணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதனால 24,000 ஒரு குரூசியல் லெவலாக நாளைக்கு ஆக்ட் ஆகும். ஸோ அதில் சஸ்டெயின் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா 24,100 200 வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டண்டாக இருக்கிறது மார்க்கெட்டுக்கு. ஸோ இது டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா as per NSE. ஸோ மந்த்லி கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன டேட்டா சொல்லுது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ மந்த்லி கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 24,000 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டக் ஆஃப் வார் போய்கிட்டு இருக்கிறது தெளிவாக நம்மளால பார்க்க முடியும். ரெண்டு பேரும் ஈக்குவலான ஒரு ஃபைட்டிங் போயிட்டு இருக்கு. அண்ட் 24,200 ஒரு ரெசிஸ்டன்ட்டும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு சப்போர்ட்டும் பில்ட் ஆகிட்டு இருக்கிறதும் தெரிகிறது நமக்கு. ஓகே, ஸோ கீழே அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 23,900 800 700 இதெல்லாம் ஓரளவுக்கு மைனர் சப்போர்ட் இருக்கு. ஸோ ஸ்டில் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் சென்டிமெண்ட்டை காமிக்கிற மாதிரி தான் இருக்கு. நாளைக்கு மார்க்கெட் என்ன வேணா நடக்கும், அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,230 கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 24,165 24,130 அண்ட் மிட் பாயிண்ட் 24,010. அதுக்கப்புறம் பாட்டம் சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,890 23,860 அப்படின்ற ஜோன் அண்ட் 23,785 அப்படின்றது நமக்கு ஃபைனல் சப்போர்ட்டாக இருக்குது நிஃப்டிக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52,830 அப்படின்றது ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ட், 52,669 52,606 அப்படின்றது ஒரு ஜோன் அண்ட் 52,373 மிட் பாயிண்ட், 52,080 52,016 அப்படின்றது மேஜிக்கல் சப்போர்ட் ஜோன் அண்ட் 51,853 அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் ஜோனாக இருக்கலாம் அப்படின்றது என்னோட கணிப்பாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் நாளைக்கு மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸ் அண்ட் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் ரிப்போர்ட் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, சரி, இதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். அதாவது எந்த மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஒரு NDTV வெப்சைட்டாக இருக்கட்டும் சரி, NSE வெப்சைட்டாக இருக்கட்டும் சரி, மணி கண்ட்ரோலாக இருக்கட்டும் சரி, இங்கிருந்து தான் நம்ம வந்து டேட்டாஸ் எடுத்து கொடுக்குறோம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி livemint.com அப்படின்ற வெப்சைட்டில் தான் இருக்கும். இது வந்து ஒரு எஜுகேஷன், ஒரு நாலேஜ் ஷேரிங் பர்பஸ்க்காக மட்டுமே தவிர இதில் வந்து எந்த ஒரு பையிங் செல்லிங் ஆக்டிவிட்டிக்காக நம்ம இதை வந்து கொடுக்கவில்லை. ஸோ அதனால் தயவு செய்து யாரும் நம்ம இதில் சொல்லியிருக்கிற விஷயங்களை அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்றதையும் சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னா இதில் பண இழப்பு அபாயம் ஏற்பட 100% வாய்ப்பு உள்ளது அப்படின்றதையும் தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம், நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போதுங்க. வர ஜூலை 29ஆம் தேதி, இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 29 நாள் தான் இருக்குது. அண்ட் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சீக்கிரம் புக் பண்ணிடுங்க. ஸோ வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, கோர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, செஷன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இமீடியட்டாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸ்லாட் முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு சீட்டு கிடைக்காது. இதில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம எல்லாமே சொல்லிக் கொடுத்துருவோம், என்னெல்லாம் சொல்லிக் கொடுப்போம் அப்படின்றதெல்லாம் தெளிவாக அதில் நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். தயவுசெய்து பாருங்கள். ஸோ அதே நேரத்தில் நம்ம வந்து எந்த ஒரு கால்ஸோ டிப்ஸோ ப்ரைவேட் குரூப்போ இல்லை ப்ரீமியம் குரூப்போ அந்த மாதிரி எதுவும் நம்ம மேனேஜ் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா, ஒன்லி எஜுகேஷன் மட்டும்தான். ஸோ அதனால் தயவுசெய்து டிப்ஸ் அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்து யாரும் ஜாயின் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஸோ இது ஒன்லி எஜுகேஷன். உங்களுக்கு நம்ம ட்ரேடிங்னா என்ன அப்படின்றத முழுக்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு மட்டும்தான். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்களை விஜய். நன்றி, வணக்கம்.